உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். 60 அடியா? 60 அடியா? 60 அடியா? சார், நீங்க முயற்சி பண்ணா என் பொண்ணை வெளியே எடுத்துடலாம் சார். அவளை காப்பாத்தி கொடுங்க சார். என்ன நம்புங்க, நான் உண்மையை தான் சொல்றேன் சார். இப்ப நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. ஐயோ, அதுக்கு தானே சொல்றேன். எனக்கு கயிறு கட்டி விடுங்க, நான் உள்ள போறேன். என் குழந்தைய நான் காப்பாத்துறேன். ஏன் முடியாது? நீங்களும் போக மாட்டீங்க, என்னையும் போக விட மாட்டீங்க. அவ்வளவு ஈஸி கிடையாது மிஸ்டர் மோகன். நாங்க ட்ரைனிங் எடுத்துட்டு வந்திருக்கோம். எங்களுக்கு போக தெரியாதா உள்ள? ஒரு நிமிஷம் தள்ளுங்க. அங்க பாருங்க, பாருங்க, பெருசா தெரியுதுல குழி. வெளியில இருந்து பாக்குறதுக்கு பெருசா இருக்கும், ஆனா உள்ள போக போக நேரம் ஆயிடும். கூடவே மண்ணு சரீர ஆபத்தும் இருக்கு. மண்ணு சரிஞ்சு விழுந்துருச்சுன்னா உங்க பொண்ணை காப்பாற்ற முடியாது. இல்ல வேண்டாம். நீ நல்லா தானே இருக்க குஷி. உங்க பொண்ணை வெளியில எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். எதுக்கு இப்படி தப்பு தப்பா பேசுறீங்க? குஷி தான் எனக்கு இந்த வார்த்தையை கத்து கொடுத்தா. இம்பாசிபிள். ஆனா அது ஐ எம் பாசிபிள்னு மாத்திக்கணும். சுக்ரதுக்கே சமைக்கிருத்வா லாபா லாபோ ஜெயா ஜெயம். முதல்ல நம்ம பயம் இல்லாம நம்ம வேலையை செய்ய ஆரம்பிக்கணும். குஷியோட உயிரை காப்பாத்துற பொறுப்பு அந்த கிருஷ்ணர் கையில இருக்கு. அவர் பார்த்துப்பாரு அவளை. என் குஷிக்கு எதுவும் ஆக விட மாட்டாரு. ராதா, போதும் போதும் போதும். மனசை தளர விடாத. என்ன பண்ற நீ? மோகனையா, நாம இங்க பயப்படுறோம்னு குஷிக்கு தெரிஞ்சதுன்னா அவளும் பயப்படுவா. நம்மளோட நம்பிக்கைக்கு சக்தி அதிகம். இப்பதான் நீ எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருந்த நம்பிக்கையோட இருங்க, எல்லாம் சரியா போயிடும். இப்ப நீயே நம்பிக்கையை இழந்தா, நம்பிக்கையை விடாத, அதை பிடிச்சுக்கோ. குஷிக்கிட்ட நாம பேசிக்கிட்டே இருக்கணும்ல. நீ உன்னோட வார்த்தையால குஷிக்கு தைரியத்தை கொடுக்கணும். குஷிக்கு இப்ப நீ ரொம்ப ரொம்ப தேவைராதா. குழந்தைகிட்ட பேசுங்க. குஷி, 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 ஏதாவது பேசு. ஏதாவது பேசு. மேம், நீங்க இப்படி பயந்துட்டு பேசினா குழந்தை இன்னும் பயந்துருவா. குஷி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. குஷி, பயப்படக்கூடாது. நாங்கெல்லாம் இருக்கோம்ல. நாங்க உன்னை வெளியே கொண்டு வந்துருவோம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு குஷி. நீ ஸ்ட்ராங் கேர்ள் தானே, இங்க எல்லாரையும் விட ஸ்ட்ராங்கஸ்ட். உன்னை நாங்க கண்டிப்பா வெளியே எடுத்துருவோம். குஷி, நீ சுத்தமா பயப்படவே இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆமா தானே? எப்ப பார்த்தாலும் நீ என்ன சீண்டிக்கிட்டே இருப்பல்ல. பயந்தாங்கோலி பயந்தாங்கோலின்னு கிண்டல் பண்ணுவல்ல. எனக்கு நீ எதுக்கு பயப்படுற? எனக்கு தைரியம் சொல்றவ நீ. இன்னைக்கு உனக்கு எப்படி தைரியம் இல்லாம போச்சு குஷி? என்ன குஷி?
குஷி, உனக்கு எதுவும் ஆகாது. உன்னை வெளியே கொண்டு வந்துருவாங்க. ப்ளீஸ் செல்லம், பயந்துராத. உனக்கு எதுவும் ஆகாது. சார், உங்க பொண்ணுகிட்ட அசைய முடியுதான்னு கொஞ்சம் கேட்டு பாருங்க. சீக்கிரம் சார். குஷி குஷி கண்ணா, உன்னால உன்னால அங்க அசைய முடியுதா? குஷி, நீ ஒண்ணும் மாட்டிக்கிட்டலாம் இல்லையே? என் கை மாட்டிக்கிட்டு இருக்கு. பாத்தியா தாமினி, 2 பேரும் கையை பிடிச்சிட்டு ஜோடியா இருக்காங்க. குஷி, பரவாயில்ல, இருக்கட்டும்மா. நாங்கெல்லாம் இங்க உன்னை வெளியே எடுக்கதான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நீ பயப்படாத. நீ இப்ப வெளியே வந்துருவம்மா. ஐயோ, சின்ன குழந்தை குஷி, பாவம், உள்ள எவ்வளவு கஷ்டப்படுறாளோ. என்ன பண்றது, என்ன பண்றது? ஆமா, குஷி உயிரோட தான் இருக்கா. இன்னும் நம்மளோட ப்ராப்ளம் சால்வ் ஆகல. வாங்க போலாம். வாங்க. இன்னொரு இன்டர்வியூ கொடுக்கட்டுமா? வாங்க, சொல்றேன்ல. போங்க. ஜோடி பொருத்தத்தை பாத்தீங்களா? ராதாவுக்கும் மோகனுக்கும் சூப்பர்ல. குஷியோட அம்மா அப்பா 2 பேரும் காப்பாத்த போட்டி போட்டுட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. 1000 தடவை சொல்லிட்டேன் உனக்கு, தேவையில்லாத கண்டுபடி உளறிட்டு இருக்காதன்னு. யாராவது கேட்டுட்டாங்கன்னா? கேட்டா அந்த வீட்ல இருக்கிற பேய் இங்கேயும் இருக்கா? பேயா? ஒருவேளை இந்த பையனுக்கு அந்த பிசாசு துளசியை பத்தி தெரிஞ்சிருக்குமோ? அது அந்த கேமரா மைக்ரோஃபோன்ஸ் இங்கேயும் இருக்கான்னு கேக்குறேன். நீங்க கவலைப்படாதீங்க, நம்மள யாரும் பார்க்கல. எல்லாரும் அங்க குஷி சாகுறத வேடிக்கை பார்க்கறாங்க இல்லையாமா? நாமளும் பார்க்கலாம், வா. அந்த பொண்ணு உயிரோட வெளியே வரட்டும், அதுக்கப்புறம் இவன் எப்படி பதற போறான்னு மட்டும் பாரு. அந்த குஷி மண்ணோட மண்ணாயிடணும். அப்படிதான் நடக்கணுமா? அதுக்கப்புறமா இந்த ரிஷிக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். இவன் ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்கான். இந்த தடவை நான் இவனை விட மாட்டேன். இந்த ரவுடி பயல எங்க இருந்து கூட்டிட்டு வந்த நீ? ஏதாவது சொன்னீங்களா? ராதா, நான் இங்கே செத்து போயிடுவேனா? நான் என்னோட அம்மா கிட்ட போக போறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.